நம்மளை விட கம்மி வேலை செய்யறாங்க, கம்மி சம்பாதிக்கிறாங்க, அவங்கலாம் புது வீடு கட்டி நம்மள கிரகப்பிரவேசம் கூப்பிடும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா? சாலிடா மேஷம் வீடு கட்டுவீங்க. மிகப்பெரிய மாற்றத்தை, உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்கக்கூடிய சக்தி குருபவனுடைய பார்வை மூலமாக நம்முடைய மேசராசிகாரர்களாகிய உங்களுக்கு. நிறைய பேர் ஆன்மீக சுற்றுலா போவீங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க, ஒரு ஃப்ளைட்டில் ஏறி எனக்கான ஒரு ஸ்தலங்கள்லாம் போகணும். நான் நிறைய கடமை வச்சுருக்கேன். வெளியூருக்குலாம் பயணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக அதுக்கான பிராப்தி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் தொடங்குங்க, தொழிலில் வெற்றி பெறும். உங்கள் தொழிலில் எவ்வளோ பெரிய போராட்டங்கள், கஷ்டங்கள் இருந்தாலும் உறுதியாக மேசராசி அன்பர்களுக்கு தொழிலில் அமோகமான ஒரு மாற்றம். சண்டையோ, ஒரு அவதூறான வார்த்தைகளோ, ஒரு கோபமான வார்த்தைகளோ எதுவுமே பேசாமல் உறவுகளுக்கு விட்டு கொடுத்து போங்க. இந்த வருடம் இனிமையான வருடமாக வர காத்திருக்கு. ஒரு உறவு என்னை இமோஷனலி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கு, த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கு, அது ஒரு அன்வான்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இமோஷனல் ட்ராப்லேருந்து ஒரு விடிவு காலம் அப்படின்றதுக்கு சந்தோஷமான நிகழ்வு நிறைய நடக்க போகுதுங்க. அதுக்கு ஈவனாக ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தாழ்ற அகந்தையை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. யாரு கூடயும் வீண் வாக்குவாதம். ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி பலன் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் முன்னிட்டு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, எந்த நேரம் எப்படி இருந்தாலும் நம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சியாவது நல்லது நடந்துராதா? இந்த காலகட்டத்தில் யாராவது ஒரு ஜோதிடர்களாவது நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களா அப்படின்ற ஆவலோடு நீங்கள் எல்லாம் காத்துட்ருக்கீங்க. நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா, இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் நல்லது தாங்க செய்ய போகுது. எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, சனி பகவான் பாருங்கள், ஏறக்குறைய 6 ராசிகளுக்கு கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு இருக்கார். உதாரணத்துக்கு மேஷ ராசிக்கு விரைய சனியாகும், 7 நாட்டு சனியாகும். அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகும், கன்னி ராசிக்கு கண்டக சனியாகும், தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாகும், கும்ப ராசிக்கு பாத சனியாகும், மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். இப்போ இந்த 6 ராசிகளையும் கெடுக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய சனி பகவான் மேலே குருனோட 9ஆம் பார்வை படியுதுங்க. குரு பகவான் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகி உச்சம் பெற்று அமர்ந்து அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை உங்களுக்கு சனி பகவான் மேலே படியறதுனால இந்த 6 ராசிகளுக்கும் பெருத்த ரிலீஃபுங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லலாம். மீதி இருக்க 6 ராசிகளுக்கு சனி பகவான் ஆல்ரெடி நல்லது தான் செய்ய போறாரு. குருனோட பார்வை அவர் மேலே படுறதுனால கடகட நிறைய நல்லது செய்ய போறார். ஆக 12 ராசிகளுக்குமே நல்ல பலன்கள் தான் வரப்போகுது. எந்தெந்த ராசிகளுக்கு எந்தெந்த மாதிரி நல்ல பலன்கள், எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ, எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு பலிதமாகும் அப்படின்றத நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, ரொம்பவே சந்தோஷமடையக்கூடிய ராசியில் மேஷமும் ஒன்று அப்படின்னு சொல்லணும். ஏம்மா நாங்களே 7 நாட்டு சனியில் இருக்கோம், இதில் எங்கத்தை போய் சந்தோஷத்தை வாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 7 நாட்டு சனியில் இருக்கீங்க. 7 நாட்டு சனி, அதாவது சனி பெயர்ச்சியாகி சனி பகவான் 7 நாட்டு சனியா வந்ததுல இருந்தே மேஷராசி ரொம்ப இளம் வயசு பசங்களுக்கு இன்னல்களும் இடையூறுகளும் இருக்கதான் செஞ்சிச்சு. நான் என்னமோ வெளிநாட்டில் போயிட்டு சூப்பராக படிச்சுட்டு வந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடிலாம் கெத்தாக போனேன், நல்ல யூஎஸ்ல படித்தேன், ஆஸ்திரேலியாவில் படித்தேன். இப்போ பார்த்தா அங்கே காலத்தின் கட்டாயம் சனி பகவான் என்னை இழுத்து இந்தியா கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். இங்கே பார்த்தா அந்த பிள்ளை ₹1,00,000 சம்பளம் வாங்குது, எனக்கு ₹50,000 வேலை தான் கிடைக்குது, வேலை கிடைக்க மாட்டேங்குதுங்க. என்னோட ஆணவம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான்ற எண்ணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி நான் ரொம்ப பார்த்தீங்கன்னா தலை குனிஞ்சு நிற்கிறேன். இப்படி சொல்கிற நிறைய மேஷம் இளம் வயசு பிள்ளைங்க வெண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், ரொம்ப வயோதிகமானவங்க, எங்களுக்கு பயங்கர ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க, தினம் கொடுமையை அனுபவிக்கிறோம், என்ன மாத்திரை சாப்பிட்டாலும், என்ன டாக்டர் சொல்கிற வைத்திய முறைகளை ஃபாலோ பண்ணாலும் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லைங்களேங்க, இவ்வளோ வலியும் வேதனையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கிறதுக்கு வராமல் இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறோம். இப்படி பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற மேஷம் உண்டு. இதில் மத்தியம வயசு மேஷம் கொஞ்சம் எஸ்கேப் ஆகுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு சனி பகவான் பொங்கு சனியா இருக்காரு. இருந்தாலும் எந்த வேலையை நான் செஞ்சாலும் அதில் தடைகள் இருக்குது, தாமதங்கள் இருக்குது, இடையூறுகள் இருக்குது. அதை தாண்டி தான் நான் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை சக்ஸஸ் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு. ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்றது நடக்கும் இந்த மத்தியம வயசுக்கு. காரணம் பொங்கு சனி அப்படின்னாலும் ஒரு விஷயத்தை ஒரு முறை, 2வது முறை, மிஞ்சி போனால் 3வது முறை கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு. சரி, அப்போ ரொம்ப இளம் வயசு பசங்களுக்கு எதனால் பிரச்சனை? வாழ்க்கையில் உங்களுக்கு மொதல் ரவுண்டு 7 நாட்டு சனி வருது. ஆக வாழ்க்கைனா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்குது, உங்களை செதுக்குது, சிற்பமாக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படி எதுவாக இருந்தாலும் எங்களால் சனி கொடுக்குற டார்ச்சரை தாங்க முடியலைங்க அப்படின்னு வருத்தப்படுறீங்க இல்லைங்களா? இப்போ குரு பயிற்சியாகி குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுறதுனால 7 நாட்டு சனியாவே இருந்தாலும் அவர் அமைதியாக போறாருங்க. இதுதான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு விஷயம் சொன்னேன்.
ரெண்டாவது குரு பகவான் உங்களுக்கு என்ன பாவத்துல உட்கார்றாரு, 4ஆம் பாவம் சுகஸ்தானத்துல உட்கார்றாரு. குரு பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதியும் அவன் தான், மோட்ச விரையாதிபதியும் அவன் தான். அவன் சுகாதிபதியா வந்து உட்காரும் போது நிறைய மேஷராசி என்பர்கள் டிஃபால்ட்டா 4 விஷயம் நடக்குங்க. பட்ட கஷ்டம்லாம் பெரும்பாலும் மாறிடும், கவலைப்படாதீங்க. விஷயம், ஒரு வீடு கட்டினா நல்லா இருக்குங்க. ரொம்ப நாளாக நம்மளும் வீடு கட்டணும்னு பிளான் பண்ணுறோம். அந்த வீடு கட்டுறதுக்கான பிராப்தமே ஏற்படலையேம்மா. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட கம்மி வேலை செய்கிறாங்க, கம்மி சம்பாதிக்கிறாங்க. அவங்களாம் புது வீடு கட்டி நம்மளை கரப்பிரவேசம் கூப்பிடும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? சாலிடாக மேஷம் வீடு கட்டுவீங்க. ஃபஸ்ட்டு விஷயம், ஒன்று வீடு கட்டுவீங்க, இல்லை வீடு வாங்குவீங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன நடக்கும், டிஃபால்ட்டாக இடமாற்றம் அப்படின்றது உண்டு. நான் 20 வருஷமாக இந்த ஊரில் இருக்கேங்க. இப்போ காலத்தின் கட்டாயம் எனக்கு வந்து புதுசாக அந்த ஊரில் போய் தொழில் தொடங்கலான் இருக்கேன், இல்லை அந்த ஊரில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடச்சிருக்கு, அதனால் நான் போகிறேன். ஆக இடமாற்றம் அப்படின்றது உண்டு. மூணாவது தொழில் மாற்றம். ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க, உதாரணத்துக்கு ஒரு மருத்துவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுய தொழில் செய்யணும், ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். இந்த காலகட்டம் சம்பந்தமே இல்லாத புது ஊரில் போயிட்டு ஒரு தொழில் தொடங்குறதுக்கான பிராப்தம். ஆக இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது உண்டு. 4ஆவது விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். எங்கள் அம்மா எப்பயுமே சப்போர்ட் தாங்க. ஹெல்த் இஷ்யூஸாக இருந்துச்சு, அந்த ஹெல்த் இஷ்யூஸில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும். ஆக மேஷராசி அன்பர்கள் டிஃபால்ட்டாக 4 விஷயம் நடக்கும். அதுக்கும் மேலே ஆல்ரெடி தொழில் செஞ்சுட்டே தாங்க இருக்கும், அதே இடத்துல தான் இருக்கும். தொழிலில் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, நல்ல முன்னேற்றம் அப்படின்றது உண்டு. பரதேசம் போயிட்டு சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம் அப்படின்றது உண்டு. என்னோட ஒரு உறவு என்னை வந்து இமோஷ்னலி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கு, த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கு. அது ஒரு அன்வான்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ராப் ஆகிட்டேன், மாட்டிக்கிட்டேன். அப்படி இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்கள் இல்லாதவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமோஷனல் ட்ராப்லேருந்து ஒரு விடிவு காலம் அப்படின்றதுக்கு ஆன் தி ஹோல் எப்படி இருக்குங்க, எக்ஸலண்ட்டாக இருக்குது. ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மட்டும் போதுமானதுங்க. இந்த குரு பயிற்சி நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரமான். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நவ கிரகங்கள் சொல்லி சொல்லுவோம். இந்த நவ கிரகங்களில் பார்த்திங்கன்னா 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள், 7 கிரகங்கள் கிரகங்களாக நம்ம வந்து கருதப்படுகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 7 கிரகங்களில் மிக ஒரு சுப கிரகமான ஒரு மிகப்பெரிய அற்புதங்களை கொடுக்கக்கூடிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து குரு பகவானாக எடுத்துக்கிடுவோம். ஸோ இப்படிப்பட்ட குரு பகவான் தன்னுடைய பயணத்தை வந்து இந்த 2026 ஜூன் மாதத்தில் ஆரம்பத்திலே அவருடைய தொடக்கத்தை தொடங்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே குரு பயிற்சினாலே வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு குரு பயிற்சி ஆகுமே, இந்த வட்டம் மட்டும் ஏன் நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற சில கேள்விகளை நம்முடைய நேயர்கள் கேட்குறீங்க. ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு ஒரு வருஷத்துக்கு ஒருக்க நடப்பார். ஆனால் இந்த வருஷம் மட்டும் அவருக்கு பிடித்த வீடான கடக ராசிக்குள்ளே உச்ச வீட்டுக்குள்ளே போகிறனால அவர் உச்ச வீட்டிலிருந்து ஸ்தான பலத்தை விட பார்வை பலத்தை மூலமாக தன்னுடைய வில் பவர் அதிகமாகி நிறையா விஷயங்கள், எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, அது கிடைச்சா போதும், இது கிடைச்சா போதுன்னு நீங்கள் என்னென்ன விஷயங்களை எழுதி வச்சுருக்கீங்களோ, மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்களோ, அந்தந்த விஷயங்களை அற்புதமாக உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்ய போகிறார். என்னென்ன மாற்றம் கிடைக்க போகுதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். மேச ராசி நேயர்கள், இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கும்போது நம்ம மேம் வந்து ஸ்தான பலத்தை சொன்னாங்க. 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கும் போது நம்மளுடைய மேசராசிக்காரங்களுக்கு வீடு கிடைக்கும் அப்படின்னா உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அது அற்புதமாக அப்படியே நடக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. சரி, ஓகே, இப்போ ஸ்தான பலத்தை பார்த்தாச்சு. நம்ம பார்வை பலம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது குரு பார்வை தான் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் வீடெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கார் அப்படிங்கும்போது குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய 8ஆம் வீட்டை விருச்சக ராசியை பார்க்க, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவருடைய 7ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய மகர ராசியான 10ஆம் வீடை பார்க்கார். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்க சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய வீட்டே தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக அற்புதமாக பார்க்காருங்க. ஸோ இந்த 8ஆம் இடம், 10ஆம் இடம், அதே போல் 12ஆம் இடம். ஸோ இந்த ஸ்தான பலங்கள் மூலமாக, அதாவது பார்வை பலம் மூலமாக உங்கள் ஸ்தானத்துக்கு என்ன மாதிரி ஒரு மாற்றம் கொடுக்கும் கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்கள் மேலே கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக எவ்வளோ தூரம் சுமையை தூக்கி வைக்கணுமோ, எவ்வளோ தூரம் உங்களை அழுத்தத்தை கொடுக்கணுமோ, அதாவது மேசராசிக்காரன்னா என்னன்னாலும் தாங்குவான்னு சொல்லி உங்களை ஒரு எவ்வளோ தூரம் வலியும் வேதனையும் கொடுக்கணுமோ கொடுத்தாங்க. ஆனால் எவ்வளோ கொடுத்தாலும்
இறைவனுடைய அருளால் அதை தாங்கி நீங்கள் நடந்து கொண்டு இருக்கீங்கிறது தான் ஒரு அற்புதமான விஷயம். இதுக்கு மெயின் காரணமே மேசராசிக்காரங்களுடைய குலதெய்வத்துடைய அருள் அப்படியே கிடைக்கிறதுனால தான் நீங்கள் இன்னும் ஒரு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போயிருக்கீங்க அப்படிங்கிறத மனப்பூர்வமாக நீங்கள் உணர்வீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ யாரெல்லாம் உணர்றீங்களோ அவங்களாம் கீழே கமெண்ட்ஸ் கொடுக்கணும். குலதெய்வத்துடைய பேரை போட்டு என்னுடைய தெய்வம் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குது அப்படின்னு நம்பிக்கையாக கொடுங்க. ஓகேவா? ஸோ அப்படியே உங்களுக்கு பிரபஞ்சம் அதை உருவாக்கி கொடுக்குங்கிறது உண்மை. அதுக்கடுத்து இப்போ உங்கள் மேலே சுமத்தின வீண் பழி, சுமைகள், கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் அப்படியே டெலீட் பண்ணிகிட்டே வரப்போகிறார் நம்மளுடைய குரு பகவான். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை, உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்கக்கூடிய சக்தி குரு பகவானுடைய பார்வை மூலமாக நம்முடைய மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் சொந்த தொழில் தொடங்கி எதுக்கு தொடங்கினே தெரியாமல் அளவுக்கு உங்களை குழப்பி விட்டாங்க. நண்பர்கள் சொன்னதுனால தொழில் தொடங்கின மேசராசிக்கான பல பேர் போராட்டத்தை சந்திக்கிங்க. பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்கின பல பேர் தொழிலில் எவ்வளோ நட்டப்பட்டீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் வெளியே சொல்ல முடியல. ஏன்னா அதாவது நான் ரொம்ப நம்பினேன் என்னுடைய வீட்டில் உள்ளவங்கள, என் நண்பனை அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பினால தான் நிறைய ஏமாந்தீங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்கள் மேலே நம்பிக்கையை வச்சு நீங்கள் தொடங்குங்க. தொழிலில் வெற்றி பெறுவீங்க. உங்கள் தொழிலில் எவ்வளோ பெரிய போராட்டங்கள், கஷ்டங்கள் இருந்தாலும் உறுதியாக மேசராசி அன்பர்களுக்கு தொழிலில் அமோகமான ஒரு மாற்றம் உண்டு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, மற்றவங்களுடைய கர்மாவை நீங்கள் சுமந்து உங்களுடைய வாழ்க்கையை மறந்துட்டீங்க. இப்போ அந்த இதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. 12ஆம் இடத்துல இருக்க சனி பகவானுடைய தாக்கம் உறுதியாக குறைய போகுது. வெளிநாடு பயணம் போகணும்னு ஆசைப்படுற மேசராசிக்காரங்க வெளிநாடு பயணம் போவீங்க. அதே போல் நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த சனி பகவான் உள்ளே வந்தார், ராகு பகவான் கடந்து போனார். கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருட காலமாக எல்லா விஷயத்திலும் குழப்பங்கன்னா, குழப்பமே இல்லாத வாழ்க்கை, இல்லற சந்தோஷம், இனிமையாகக்கூடிய தன்மை, திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒற்றுமையில் உள்ள போராட்டம், பிரச்சனை, அதாவது ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீ யாரோ நான் யாரோன்னு வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மாற்றி அமைத்து பொற்காலத்தை கொடுக்க போகிறார் நம்முடைய பொன்னவன் குரு பகவான் என்பது உண்மை. ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒவ்வொரு திருவிழாக்கள் மாதிரி கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய நிலை எது அப்படின்னா, இந்த பயிற்சி பலன்கள் எப்படா வரும்னு காத்துட்ருப்போம். அதில் முக்கியமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த குரு பயிற்சி பலன்களுக்காக பல பேர் காத்துட்ருக்க நிலை உண்டு. ஸோ எப்பவுமே நல்ல கிரகங்களுடைய பார்வைகள் படும்போது நமக்கு பலம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நிலை உண்டு. இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த வருஷத்தில் நிறைய பயிற்சிகள் அப்படின்றதுல நாங்கள் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். இந்த ராசிக்கு இப்படி இருக்கப்போ, அந்த ராசிக்கு இப்படி இருக்கும்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா, அந்த குருவினுடைய பார்வைப்படுறவங்களுக்கு பலமாக இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்ன பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னா, நாடி அடிப்படையில் உங்களுடைய அனைத்து ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை சொல்ல போகிறேன். பொதுவாக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாடி அப்படிங்கிறத எடுத்துக்கும் போதில் குருவினுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையும் படும்போது நல்ல விஷயங்கள் நடக்கிறதாகவும், அதே மாதிரி ராகு கேதுக்களுடைய அச்சுக்கள் கிரகங்கள் படும்போது அது சம்மந்தப்பட்ட ராசிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் குருவினுடைய பார்வை பொதுவாக 12 வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய நிலை. அதுவும் பார்த்திங்கன்னா, கடகத்தில் உச்சமாகக்கூடிய குரு நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் செய்ய காத்துட்ருக்காரு அப்படிங்கிறத நிறைய பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த வருஷத்தில் எத்தனை பேர் ஜாக்பாட் அடிக்க போகிறீங்க, எத்தனை பேருக்கு எங்கள் ராசிக்கெலாம் அப்போ நல்லது நடக்காதா, மற்றவங்களுக்கு மட்டும் தான் நல்லது நடக்குமா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குல்ல. ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு ஒரு சில ராசிகளுக்கு நல்லா இருக்க போது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஒரு 6 ராசிகளுக்கு அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நல்ல நிலைகள் கிடைக்கிறதுக்கான கொடுப்பனை அப்படிங்கிறது இருக்க போது, எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வரப்போகிற பதிவுகளை பார்க்கலாம் வாங்க. மேச ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலாபலங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நாடி அறுதியில் பார்க்கும்போது பொதுவாக மேச ராசிக்காரங்க எப்படி இருப்பீங்க? வேகம், துடிப்பு, கோபம், அது ஒரு மாதிரி நமக்கு ஒரு சுயமரியாதை இல்லை அப்படின்னா நம்ம எங்கேயுமே யாருமே சட்டை செய்ய மாட்டோம் அப்படின்ற நிலையில் இருக்கக்கூடிய ஆள் தான். ஸோ இப்போ இவ்வளோ நாள் வரும் 10க்கு 12ஆம் இடத்துல சனி வேற உட்காந்துட்டு இருக்காங்க, எங்களை போட்டு படாப்படுத்துறாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே போயிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு சொல்யூஷன்றது வரணும்ல. நல்லவங்களுடைய கூட சேர்ந்தாலும் நம்மளோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய 4ஆம் இடத்துல குருவினுடைய நிலை, அதாவது உச்ச குரு வராரு 12 வருஷத்துக்கு அப்புறம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள், சந்தோஷமான நிகழ்வு நிறைய நடக்க போகுதுங்க. அதுக்கு ஈவனாக ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தாண்டுற அகந்தையை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. யாரு கூடயும் வீண் வாக்குவாதம் தேவையே இல்லைப்பா. சண்டை போட்டு என்னத்தை கொண்டு போகிறோம்? குனிஞ்ச அளவுக்கு பொறுமையாக போவோமே, உறவுகள் மத்தியில் நம்ம நல்லா இருப்போமே, எல்லாரு கூடயும் கொஞ்சம் இணக்கமாக போவோமேன்ற மாதிரி கொஞ்சம் போயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யாருக்கும் போய் சுருட்டை கழுத்து போடாதீங்க. இந்த டைமில் நீங்கள் போய் போட்டிங்கன்னா தேவையில்லா பஞ்சாயத்து வரும். கண்டிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் போய் ஏதோ ஒரு வகையில் போலீஸ் ஸ்டேஷனோ அல்லது யாருக்காவது நான் ஹெல்ப் பண்ணேன், சப்போர்ட் பண்ணேன், அவன் இப்படி பண்ணிட்டான்னு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் வெளியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பூர்வீக சொத்துக்களை மாமா மச்சனை பிரச்சனை இருக்குது, அப்பாவுக்குள்ள தாத்தாவோட சொத்து பங்கு போடுறதுல பிரச்சனை இருக்குது,
அத்தங்க ஒத்து வரல, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் போய் குடும்பமே ஒரு மாதிரியா இருந்தால் கூட கலகம் பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரியான பீரியடாக இந்த டைம் பீரியடில் இருக்க போகுது. கேதுங்கிறது ஞானக்காரன். கிட்டத்தட்ட நமக்கு என்னன்னாங்க, ஒன்றும் இல்லை, என்னத்தை கொண்டு போகிறோம், எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. எப்பயுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது தான்ற அகந்தை தான் உங்கள்கிட்ட அதீதமாக இருக்கும். அதை மட்டும் குறைச்சிக்கோங்க. ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருங்க. நிறைய பேர் வந்து கண்டிப்பாக இந்த வருஷத்தில் குரு பயிற்சி பார்க்குறோம் இல்லையா, இந்த டைம் ஆஃப் பீரியடில் இந்த ஒரு 1 இயர் பீரியடுக்குள்ளே கண்டிப்பாக பிளட் டெஸ்ட் எடுத்து நிறைய பேர் செக் பண்ணிக்கிறது, ஹெல்த் கான்சியஸ் மஸ்ட் அப்படின்றது மாதிரி ஃபுல்லி செக்அப் எடுத்தே ஆகணும் அப்படின்னு பல பேர் பண்ணக்கூடிய நிலை இருக்குது. குழந்தைங்களாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக 40+ மேலே இருக்கவங்க டெஃபினட்டாக எடுத்துக்கிறது உங்களுடைய ஹெல்த் ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய நிலை உண்டு. ரொம்ப நாள் ஆசைங்க, சொந்தத்துலேயோ அல்லது எனக்கா ஒரு அங்கீகாரம். நான் வந்து வீடு கட்டணும் ஆசைப்பட்டுட்ருக்கேன், எனக்கு ஒரு வண்டி வாங்கணும், அதுவும் பார்த்தீங்கன்னா என் பேரில் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், இந்த மாதிரி ஆசை இருக்கவங்களுக்கு பல பேருக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கான பிராப்தி அப்படிங்கிறது டெஃபினட்டாக உண்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்பிங் மைண்டடாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ரொம்ப நல்ல நிலைகள் கிடைக்கும். யாரும் மட்டும் சண்டையோ ஒரு அவதூறான வார்த்தைகளோ ஒரு கோபமான வார்த்தைகளோ எதுவுமே பேசாமல் உறவுகள் மத்தியில் நீங்கள் கடந்து போனீங்கன்னா, உறவு முக்கியமாக, பணம் முக்கியமாக, சொத்து முக்கியமாக, இப்படி ஒரு கேள்விக்குறி வரும் இல்லையா? சொத்தை எப்போ வேணால் சம்பாதிச்சிக்கலாம், உறவு சம்பாதிக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உறவுகளுக்கு விட்டு கொடுத்து போங்க. இந்த வருடம் இனிமையான வருடமாக வர காத்திருக்கு. ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் ரொம்ப ரொம்ப மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலை உண்டு. நிறைய பேருக்கு குழந்தை இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பிறக்கிறதுக்கான பிராப்தி அப்படிங்கிறது டெஃபினட்டாக கிடைக்கும். நிறைய பேர் ஆன்மீக சுற்றுலா போவீங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க, ஒரு ஃப்ளைட்டில் ஏறி எனக்கான ஒரு ஸ்தலங்கள்லாம் போகணும், நான் நிறைய கனவு வச்சுருக்கேன், வெளியூருக்குலாம் பயணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக அதுக்கான பிராப்தி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எப்போ வேணால் இந்த வீடியோ பாருங்கள். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஏதாவது ஒரு பழங்காலத்து ஒரு கோயில், அங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யானை இருக்கும். அந்த யானையை பற்றி பேசுவார்த்தை, இங்கே போயிட்டு வரணும்னு நான் நினச்சேன், அங்கே ஒரு யானை இருக்குது அப்படிங்கிற மாதிரியோ உங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப பரிபூர்ணமாக சந்தோஷமான நிகழ்வை கொடுக்க போகிற ஆண்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிச்சயமாக எத்தனை பேர் கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க.